வாங்க போறது சரோஜால வாதார. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தத்தோட தான் என்னை மாப்பிள்ளை நடிக்க கூப்பிட்டீங்களோ? அம்மா குழந்தை எடுங்கம்மா. எவனா தொட்டா எலும்ப முறிச்சிடுறேன். எடுங்கம்மா. அடுத்தவங்களை ரத்த கண்ணீர் வெடிக்க வச்சு அதுல உங்க அந்தஸ்து படகு விடுறீங்களாடா? நீங்களா மனுஷங்களாடா? பாத்து விட்டு. உன்னை யாருங்க கூப்பிட்டது? நான் இங்க வருவேன். நீ யார் கேக்குறதுக்கு? நீ சோப் போட. பேசாம இருக்கல. இப்ப உனக்கு தண்ணி ஊத்திடுவேன். ஆமா சோப் போடனா போடுவாங்க. அடே கிக்கி பிக்கி பாத்து. கிக்கி பிக்கி பக்கி பக்கி. அடே கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி. நீ பேசுற மாதிரியே இருக்கு. நீ கொஞ்சிறதும் கிக்கி பிக்கி. இப்ப சாம்பாணி குழந்தைக்கா உன் மூஞ்சிக்கா அந்த பக்கம். அம்மா பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீயே சொல்லு. என்ன பேர் வைக்கலாம்? இருளாண்டி. உன் புத்தி ஒன்ன விட்டு அங்க போகும். இருளாண்டி வெளிச்சாண்டி அந்த பேர்லாம் வைக்காதீங்கம்மா. அனாவசியமா பேசாத. அது எங்க தாத்தா பேரு. உன் தாத்தா பேர் பாட்டம் பேர்லாம் வைக்கணுமா? நீங்க வைக்காதீங்கம்மா. அம்மா நீங்க இருளாண்டி வைக்காதீங்கம்மா. இருளாண்டி இல்லம்மா. இருளாண்டி இல்லம்மா. இருளாண்டி இல்லையா? உன் பேர் இருளாண்டியா? சொல்லுடா. உனக்கு பேர் வைக்கிறதுக்கு பெரிய போட்டியே நடக்குது. ஆமா ராஜாங்கம், உனக்கு எந்த ஊரு? தெக்க ரொம்ப தூரம். தெக்க ரொம்ப தூரமா? தெந்துருவமா? மதுரை பக்கம். மதுரை பக்கம் இல்லையா? இங்க இருந்து 300 மைல் இருக்கு. விளையாடுறியா? என் ஊரு மதுரை பக்கம் சொன்ன. ஓஹோ. ஆமா எதுக்கு கேக்குற? இல்ல உன் பேச்சு வார்த்தையை வச்சு நீ எந்த ஊர்னே கண்டுபிடிக்க முடியல. நல்ல தமிழ்லயும் பேசுற, திடீர்னு நாஸ்தாங்கிற வாத்தியாரங்கிற, ஒண்ணும் புரியலையே. அது சரோஜா, நான் துளிர் விட்டது மதுரை, எனக்கு குளிர் விட்டது மெட்ராஸ். அதான் ரெண்டு கலந்துருக்கு. துளிரு குளிரு பெரிய அடுக்குமொழி போல ஒரு. அம்மா வரங்கயோ. ராஜாங்கம். என்னம்மா? சொல்லுங்கம்மா. நான் ஒண்ணு சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டியே? கோபமா? உங்ககிட்டயா? என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கலாமா? ராஜாங்கம், நீ இங்க இருக்கிறது என் புருஷனுக்கோ பிள்ளைக்கோ பிடிக்கல, அதனால. புரிஞ்சுக்கிட்டமா? அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லிடாதீங்க. நான் இங்க இருக்கிறது சோத்துக்கோ சுகத்துக்கோ இல்ல. நான் நினைச்சிருக்கிற வேலை முடிஞ்ச உடனே நீங்க சொல்லாமலே நான் போயிடுவோமா? போற போக்க பார்த்தா இவதான் என் பொண்டாட்டி, இதுதான் என் புள்ளன்னு சொத்துல பாதி கேட்க போறான். என்னடா செய்ய சொல்ற? அவனை விரட்ட ஒரு வழியும் தெரியலையா? வழி இருக்குப்பா. இந்த வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இருந்தே விரட்டத்துக்கு வழி இருக்கு. என்னடா சொல்ற? அதுக்கு அம்மாவோட உதவி வேணும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்களே. சொல்லுடா, நான் செய்ய சொல்றேன். அவங்கள கூப்பிடுங்க. கோமதி, கோமதி. கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? சேகர் ஒண்ணு சொல்லுவான், அதை கேளு. யாரு? இவன் சொல்ல போறானா? சொல்லுட. அம்மா, நம்ம வீட்டு பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா அது உங்களால தான் முடியும். என்னடா சொல்ற? வேற ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சிம்பிள் தான். சொல்லு. நாங்க ஒண்ணு தரோம், அது ராஜாங்க சாப்பிடும் போது அவன் சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருமா? ஏண்டா என்ன கொலகாரி அவ சொல்றியோ? நாஸ்கல், ஒரு தெருப்புரிக்கு நாக பெத்த பிள்ளை அடிக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், அதை நீ செய்யற. செய்யறேன் சத்தியமன். இல்ல அதை நாங்க சாப்பிடுறோம். செய். உங்க அப்பன் பேர் என்னடா? என்னடா பல்ல காட்டுற? ஓ, பல்லு இல்லையா? மொப்பன் பேர் சொல்ற. என்னடா முறைக்கிற? குத்திருவேன். பெரிய ரவுடியா நீ? குப்பை மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பேர் தான் ஞாபகத்து வரல. இரு இரு, ஓ மூஞ்சிய வச்சே கோப்பை யாருன்றதை கண்டுபிடிக்கிறேன். சரோஜா, குழந்தையை கொண்டு வா. உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம்.
பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம் ப்ளீஸ். ராஜாங்கம், வெளியில புறப்பட்டுட்டியா? ஆமா, ஆனா திரும்பி வந்துருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஆசையா கேட்டியே, கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். கொண்டு வரட்டுமா? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னப்பா? ஒரு பக்கம் விரதம், ஒரு பக்கம் கொழுக்கட்டை. விரதமா கொழுக்கட்டையா? ஒண்ணுமே புரியலையே. சரி அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க, கொண்டு வாங்கம்மா. உட்காரு, கொண்டு வரேன். விவரம் புரியாத விரதமே, என்ன மன்னிச்சிரு. கொழுக்கட்டைக்காக ஒரு சின்ன தியாகம். தட்டடா. மாட்டிக்கிட்ட கொழுக்கட்டை, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அம்மா, உங்க கையால ஒண்ணு எடுத்து கொடுங்கம்மா. அம்மா, ஏன் உங்க கை நடுங்குது? நீங்க எல்லாம் விஷமா கொடுக்குறீங்க. அப்படியே கொடுத்தாலும் உங்க கைப்பட்டா அது அமிர்தம் ஆயிடுமா? வேண்டாம்பா, அதை சாப்பிடாத. என்னம்மா? நான் கொடுமைக்காரிப்பா, நான் கொடுமைக்காரி. என்னாச்சு? உண்மையிலேயே அதுல விஷம் வச்சுட்டேன்ப்பா. அம்மா, என்ன கொல்றதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். உங்க கையில துப்பாக்கி கொடுத்தனே, அன்னைக்கே நீங்க முடிச்சிருக்கலாம். நான் கும்பிடுற தெய்வமே என்ன கொலை செய்ய நினைச்சா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? என்ன மன்னிக்க மாட்டியாப்பா? என்ன மன்னிக்க மாட்டியா? உங்களுக்கு விரதத்துல நம்பிக்கை இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம் ப்ளீஸ்.